ரோஸ் பிளஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். ரொம்ப நாளா நம்ம அண்ணனை தொடாம இருந்ததுனால தான் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்னடா அது நம்ம பேசலையே, சரி இவனை பத்திலாம் நம்ம ஏன் பேசணும், இது சொல்லி முடிஞ்சே அப்படி போன்னு சொல்லிட்டு தட்டி விட்டு தான் இருந்துட்டு தம்பியை பத்தி பேசியிருந்தோம். ஆனா இப்ப அண்ணனை பத்தி பேச வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சு. ஏன்னா இதை இப்படியே விட்டுருந்தா வேலைக்கே ஆகாது. இது கண்டிப்பா இது மாதிரி நடவடிக்கை எடுக்கணும். இந்த கிழட்டு நாய்க்கு மைக்கு கிடைச்சா என்ன வேணா பேசலாம் அப்படின்ற ஒண்ணு தெரிஞ்சிச்சு போல. அது ஒண்ணு இல்லைங்க, இது என்ன என்ன பேசலான்ற மட்டும் நீங்க பாருங்களேன். பள்ளிக்கூடங்கள்ல கஞ்சா சாக்லேட் விற்கிது, கஞ்சா சாக்லேட் மிட்டாய், பிள்ளைகள்லாம் அறப்போதையிலே உட்கார்ந்துருக்கு வகுப்புல. பாத்தீங்களா என்ன பேசிருக்காருன்னு? அதாவது ஸ்கூல் பசங்க சின்ன பசங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, சாக்லேட் கஞ்சா சாக்லேட் வெளியே விக்குதான், அதை வாங்கிட்டு போயிட்டு ஸ்கூல்ல போய் உட்கார்றாங்களாம். தமிழ்நாடு போலீஸ் கண்டிப்பா இவரை பிடிச்சி விசாரணை பண்ணும். எங்க விக்குது, எந்த குழந்தை சாப்பிட்டுச்சு, இப்போ சாப்பிட்டதுனால சொல்றாப்புல. அப்ப தூக்கின்னு போயிட்டு அந்த நாயை என்ன பண்ணனா, அந்த நாய் பிடிக்கிற வண்டியை கூட்டின்னு நல்லா பிடிச்சி தூக்கின்னு போயிட்டு அது என்ன சொல்லுவாங்க, அது ஒண்ணு பண்ணுவாங்க, அது பண்ணிட்டு கூட்டிட்டு போயிட்டு இது விசாரணை நடத்தணும். இது எவ்வளவு தைரியமா இருந்தா பசங்க வெளியில கடை போட்டு கஞ்சா சாக்கெட் விற்கிறாங்களாம், கஞ்சா சாப்பிடுறதுலாம் ஸ்கூல் பசங்களை இப்படி பேசிட்டு இருக்கான் அவன். இது எந்த ஸ்கூலு என்னன்னு சொல்லிட்டு கண்டிப்பா காவல்துறை கண்டிப்பா இந்த நாய் மேல நடவடிக்கை எடுக்கணும். நாயின்னு சொன்னாலே என்ன திட்டுவீங்கன்னு தெரியும். இது ஒரு கேவலமான ஒரு மிருகம். சரி அப்படியே வச்சுங்க. அந்த கேவலமான மிருகத்தை கூட்டு போய் கண்டிப்பா விசாரிக்கணும். இதெல்லாம் எப்படி அனுமதிக்கிறீங்கன்னு தெரியல. பேசுறது ஃபுல்லாவே போய் ஃப்ராடுத்தனம், கேவலமா பேசுறது, மத்தவங்க தப்பு பேசுறது. இப்ப படிக்கிற பசங்களை தவறா பேசிட்டு இருக்கான். இவனெல்லாம் எப்படி பத்திரிகையாளர்கள்லாம் எப்படி கேட்டுட்டு இருக்கீங்க? இது பார்க்கும்போது கோவம் வரல, எனக்கு கோவம் வருதுங்க. எனக்கு எல்லாரும் கேட்குறீங்க, நீங்க ஏன் நீங்க கோவப்பட்டு பேசுறீங்க? வேற என்ன பண்றதுங்க, வேற என்ன பண்றது? எனக்கு கோவப்பட்டு தான் பேச முடியும். இவனெல்லாம் இப்படி சிரிச்சிங்கனே கலாய்க்க முடியுமா? இதெல்லாம் இது சமூகத்துக்கு ஒரு கேவலமான ஒரு பிறவி, இந்த பிறவி. அப்புறம் என்ன சொல்றான், இந்த ஸ்ரீகாந்தி இந்த கிருஷ்ணாவையும் மெடிக்கல் செக்அப் பண்ணி அவங்க கொக்கை யூஸ் பண்ணு உறுதியாயிடுச்சு, அவங்க அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அது கேட்கற அவங்கள பாவம், அவங்களே நீ அரெஸ்ட் பண்ணீங்க, எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? ஏண்டா கிழட்டு நாய ஒருத்தர் தான் பிடிப்பாங்க. ஃபர்ஸ்ட் சாப்பிடுற பிடிச்சாங்க. வித்தவன் யாரு? அதிமுக காரன். அந்த அதிமுக காரனை பத்தி ஏன் பேச மாட்டேற? வித்தவன் தானே. அதாவது ஸ்ரீகாந்த்ன்றவர் தெளிவாவே சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி எனக்கு 10 லட்ச ரூபாய் தரணும், அந்த 10 லட்ச ரூபாய் கொக்கையில கொடுத்து கழிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறான். எதுக்காக இந்த சீமானு கேட்டு நாய் அவனை பத்தி பேச மாட்டான்? அவனா வித்தவன், அவனுக்கு மேல ஒருத்தர் இருக்கான், அவனை ஒண்ணு படிப்படிதான் பிடிக்க முடியும். இன்னும் எத்தனை பேர் அந்த வலையில இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியல. கண்டிப்பா தேடி பிடிச்சி விசாரணை பண்ணி தானே காவல்துறை. இன்னும் என்ன பண்ணணும்? உடனே திமுக நொட்டு அறிவுரு. ஏண்டா போதைக்கு அடிமையான நாய எவன் ஓசி சார குடிப்பான், ஓசி சோர் துண்ணுவான்னு சொல்லிட்டு தானே போடுவான்னு சொல்லிட்டு தானே சுத்தின்னு இருக்க நீ. நீலாம் மனுஷ பிறவியா நீ? ஏன்னா உன்னால எந்த அளவுக்கு கேள்வி கேட்கணுமோ அத்தனை பேர் கேள்வி கேட்கறாங்க. திருந்த மாட்டேன், சோத்துக்காக என்ன வேணா பேசுவீங்களா நீங்க? என்ன இது பொழப்பு? இன்னும் கேவலமான ஈழப்பிரிவியா இருக்காம. ஏடா கொக்கையில அடிச்சாலும் போயிட்டு வச்சுக்கிறாங்க, அதுக்கு சப்போர்ட் பண்ணி வக்காலத்து வாங்கி பேசிட்டு இருக்க கஞ்சா அச்சவங்களுக்கு எனக்கு புரியல. எனக்கு இது அப்ப உங்களுக்கும் அந்த பழக்கம் இருக்கா? தமிழ்நாடு போலீஸ் இந்த மாதிரி ஆட்களை கூட்டு போய் விசாரிக்குங்க. இவனை கூப்பிட்டு போய் கேட்கணும், எங்க விற்கிறாங்க, யாரு, என்ன எது, நீ ஒருத்தர் பேர் சொன்னி அவர் தானே சொல்லிட்டு கூப்பிட்டு விசாரிக்கணும் அவனை. அப்பதான் இவன் அடங்குமா? இல்ல மைக்கு பிடிச்சின்னு இஷ்டத்துக்கு பேசிட்டு இருப்பான். இப்ப பாருங்க, சமீபத்துல ஆடு மாடுகளுக்கு ஒரு மாநாடு நடத்துறான். அதுக்கு பாத்தீங்கன்னா கலெக்ஷன் போடுறான். கலெக்ஷன் 25 லட்ச ரூபாய் டார்கெட். அந்த மாதிரி எனக்கு போடுங்கன்னு சொல்லிட்டு போடுறான். உண்மைங்க, அது ஆடு மாடுக்கு ஒரு மாநாடு மாதிரி நடத்துறான். இங்க பாருங்க, வீடியோ பாருங்க. ஜூலை 10ஆம் தேதி மதுரையில் நடக்க இருக்கிற ஆடு மாடுகளின் மாநாடு. பேசும் திறனற்ற உயிர்களின் உரிமைக்காக நாம் உறக்க முழங்கவிருக்கிறோம். அந்த நிகழ்விற்கு என் அன்பு சொந்தங்கள் இயன்ற அளவு நிதி உதவி அளித்து திறன் நிதி திரட்சியில் உங்கள் பிள்ளைகள் எங்கள் கைகளை வலிமைப்படுத்த வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன். பாத்தீங்களா? அதாவது எதுக்கெல்லாம் பண்றாப்புலன்னா, இந்த மாதிரி நிறைய ஆடு மாடுகள் ரோட்ல விட்டுறாங்க. அதனால பொதுமக்களுக்கு சும்மா தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் ஏற்படுது. அது சாணம் போடுது, இது போடுதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனை வருது. சோ அதெல்லாம் தடுக்கிறதுக்காக இவன் என்ன பண்றான், கலெக்ஷன் பண்றான். இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ஒருத்தன் தான் முதல் இதுல என்ன பண்றான்னா, அவன் ஆடு மாடுகள்லாம் வெளியே சுத்துதுன்னு சொல்லிட்டு ஒரு கேஸை போட்டு அவன் தான். ஆனா இவன் சொல்றான், ஆடு மாடுகளை பராமரிக்கணும், இதெல்லாம் இருக்கக்கூடாது, அதுக்காக நம்ம துணை நிற்கணும், அதுவும் சாதாரண மிருகம் கிடையாது, அதுவும் உயிரினங்கள் தான், அது நம்ம கூட இருப்போம்னு சொல்றான் இவன். ஆனா என்ன சொல்லுவான், மேடையில யாருன்னா மாட்டுக்கறியை சாப்பிடு, அப்படியே 1/2 கிலோ சாப்பிடு, விரிச்சுக்கோ, அப்படி விரிச்சு நடந்து போ, அப்படி இந்த மாதிரிலாம் பேசுவாங்க. ஏன்னா ஒரு வாய் இது சாதாரண வாய் இல்லை, இப்படியும் பேசும் இப்படியும் பேசும், மாத்தி 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 பேசிட்டு இருக்கும் இந்த வாய்.
ஆனா இவனெல்லாம் நம்பி இன்னமும் வந்து சில சில்லறைங்க வந்து நம்பின்னு இருக்கே, எனக்கு புரியல. இவன் சொல்றதெல்லாம் கதைன்றது எல்லாருக்குமே தெரியும். இதையும் நம்பி இன்னும் கமெண்ட் போடுறாங்க. நீங்க பாப்பீங்களா, என்டிகே தான் சீமான் தான் சிஎம் ஆவாரு. எப்படிரா நீங்க யாரா நீங்க பைத்தியம் கீதம் குச்சிச்சா? ஆல்ரெடி நிறைய பேரை வந்து திருத்தியாச்சு. நீங்க திருப்பி வந்து எதுக்கு இன்னும் நம்பிட்டு இருக்கீங்கன்னு புரியல. ஏன்டா உங்க துட்ட புடிங்கிட்டு இருக்கான் அவன். கடைசியில வந்து உங்க எல்லா கிட்னியும் புடுங்கி வித்துட்டு அவன் சோறு துண்ணுவான். அந்த மாதிரி ஆளி வேலை மனுஷன் கிடையாது. இவன் கட்சிக்காரன ஒருத்தனை கேள்வி யாருன்னா உதவி பண்ணான்னு சொல்லிட்டு பண்ண மாட்டான். கலெக்ஷன் பண்ணுவான். கலெக்ஷன் துட்டு எப்பவுமே தூங்கி ஏஞ்சா எவன் கொடுக்குறான், எப்படி கலெக்ஷன் பண்ணலாம், இந்த மாதிரி தான் பண்ணுவான். இப்படி இருக்க அண்ணனை பத்தியே பேசியிருந்தா வந்து தப்பாயிடும். அதனால வந்து தம்பி கட்சியை பத்தியும் பேசி ஆகணும். தம்பி கட்சியில ஒருத்தர் புதுசா வந்திருக்காருன்னு தெரியும் உங்களுக்கு. வந்து ஒரு பெரிய படிப்பு, அதாவது ஐஆர்எஸ் படிச்ச வந்து ஒரு அருண் ஜி அப்படின்னு ஒருத்தர் வந்து நேத்து ஒரு மேடையில வந்து ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்றாரு. அது என்னன்னா, திமுக தான் பாஜக மீட்டிங் இல்ல, திமுக தான் பிஜேபியோட தமிழ்நாடு பிரான்ச்சே. முதல்ல தமிழ்நாடு சட்டமன்றத்துல பாஜக எம்எல்ஏக்கள் வரது காரணம் யாரு? திமுக தான். திமுக ஆதரவு பெற்ற கலைஞரின் ஆதரவு பெற்ற சின்னம் தாமரை அப்படின்னு சொல்லி வாக்கு கேட்டாங்களா இல்லையா? என்ன சொல்றாருன்னா, திமுக தான் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்து கொண்டு வந்துச்சு, எதே பிஜேபியை கொண்டு வந்துச்சு. அவங்க தான் வந்து ஒரிஜினல் வந்து குரூப், ஒரே டீமு. அவங்க தான் வந்து ஒரே டீமு, ஏ டீம் இல்ல பி டீம்லாம் இல்ல, எல்லாம் ஒரே டீமு, திமுகவும் பாஜகவும் தான் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றா? அருண். ஏன்னா இவர் வந்து படிச்சிருக்காரு. அதை படிச்சுட்டு என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ஏதோ என்ன ஆயிருக்கு, கல்லு தலையில வந்து கல்லு போட்டாங்களான்னு சொல்லி தெரியல, எல்லாம் மறந்துட்டாப்புல. இதுதான் நம்ம தான் சொல்லி கொடுக்க வேண்டிய கடமை இல்லையா? ஏன்னா இவங்கெல்லாம் வந்து மற்ற கட்சி பத்திலாம் பேச மாட்டாங்க, திமுக அப்படி தான் பேசுவாங்க. மிஸ்டர் அருண்ஜி, நான் உங்களுக்கு ஒன்னு சொல்றேன் கேளுங்க. 1998 அந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா அதிமுக தெரியுமா? அதிமுக உங்க ஓனர் பயங்கர க்ளோஸா இருக்கீங்களா இப்போ. அவங்க என்னன்னா, அவங்க தான் முதல் முறையா பாஜக கூட வந்து கூட்டணி வச்சு தமிழ்நாட்டுக்குள்ள 4 சீட்டு ஜெயிக்க வச்சாங்க. இதே 4 சீட்டு ஜெயிச்சது வந்து அதிமுக கூட்டணியில. அது உங்களுக்கு தெரியுமா தெரியாது? அது அரசியல் அதெல்லாம் தெரியாது. என்ன சொல்றீங்க? கலைஞர் ஆதரவு பெற்ற சின்னம் தாமரை. நான் ஒத்துக்கிறேன், ஐ அக்ரி. கண்டிப்பா வந்து பாஜக கூட வந்து கூட்டணி வச்சிச்சு. எதுக்காக கூட்டணி வச்சாங்கன்னு தெரியுமா? அங்க இருந்தவர் வாஜ்பாய் என்றவர் பாத்தீங்கன்னா, இவங்களுடைய கோட்பாடு, அதாவது நம்மளுடைய கோட்பாட்டுக்கு தலையிடாம, நம்மளுடைய உரிமையை வந்து தடுக்காம எல்லாத்துக்குமே ஒத்துக்கிட்டு தான், அதாவது அந்த ஃபார்மாலிட்டிஸ் அவங்க ஒத்துக்கினாலதான் வந்து கூட்டணி வச்சு அப்ப வந்து பாஜக உள்ள விட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாஜ்பாய் மாறாரு. அதுக்கப்புறம் கூட்டணி கலந்துருச்சு, முடிஞ்சு போச்சு. அவங்க கோட்பாட்டுக்கு வரல, அதனால வந்து பாஜக வந்து தமிழ்நாட்டுல வர விடாம பண்ணாங்க. இதுதான் உண்மை. இது உங்களுக்கு தெரியாம திமுக தான் கூட்டு வந்துச்சு, திமுக தான் கூட்டு வந்துச்சு. ஏன் அதிமுகன்ற வார்த்தை வரவே வராத வாயில இருந்து? ஏன் இப்படி இருக்கிறீங்க? அதிமுக தான் கூட்டு வச்சு, இதுதான் வரலாறு. இதை ஃபர்ஸ்ட் படிச்சுக்கோ, அரசியல் தெரிஞ்சுக்கோ. உங்க கட்சியில இருக்கணும் ஒருத்தர் கூட வந்து அரசியல் அறிவுன்றதே இல்ல. நீங்க எவ்வளவு பெரிய படிப்பு படிச்சு ஐஆர்எஸ்ல இருந்து ரிட்டையர்ட் ஆயிட்டு இப்ப தாவேகால வந்திருக்கீங்க. எப்படி ஐஆர்எஸ்ல இருந்து தாவேகால வரீங்கன்னா அப்ப உங்களுக்கு எந்த அளவுக்கு மூளை வங்கி இருக்கும் மிஸ்டர் அருண் சார்? கொஞ்சம் வந்து செக் பண்ணி பாருங்க உங்க மூளையும் மண்டையும். நீங்க இஷ்டத்துக்குலாம் வாய்க்கு வந்தபடிலாம் இங்க பேசிட்டு இருக்க முடியாது. இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. நீங்க படிச்சவங்க சார், நீங்க படிச்சவங்க மாதிரி பேசுங்க. நீங்கள் அவருடன் காத்திருந்த ஒரு சம்பவம் நடக்க போது. நம்மளா வந்து எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் மீண்டும் பார்க்க போறோங்க. ஆமா, என்னடா அவன் 2 பேரும் இறந்துட்டாங்க, எப்படி திடீர்னு பார்க்க போறதுன்னு கேக்குறீங்க? ஆமாங்க, அவங்க ரூபத்துல வந்து உருவெடுத்து வந்திருக்கிறாங்க. அது வேற யாருமே இல்ல, இவங்க தான் எம்ஜிஆர் ஜெயலலிதா. அது மாதிரி வராங்க. இப்போ நேற்று ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன். நானா வந்து வதந்தியை கிரியேட் பண்ணல. இந்த நியூஸ் சொல்லுது, ஆக்சுவலா பார்த்தோன்னா ஜெயலலிதா அவர்கள் வந்து அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணாங்களோ அதே மாதிரி த்ரிஷாவும் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வருது. அரசியலிலும் சரி, திரைத்துறையிலும் சரி, ஜெயலலிதாவை ரோல் மாடலாக வைத்திருக்கும் த்ரிஷா அவரது பாணியிலேயே தனது ஒவ்வொரு நகர்வுகளையும் மேற்கொண்டு வருவதாக சொல்லப்படுவதுண்டு. அது போல பார்த்தோன்னா நீங்க ஒரு இன்டர்வியூ பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு என்ன லட்சியம் சொல்லிட்டு ஒரு ஆங்கர் கேட்பாரு. அது த்ரிஷா சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி நான் வந்து சிஎம் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் கூட பாத்தீங்கன்னா வந்து அடிக்கடி வந்து த்ரிஷாவை சந்திக்கிறதாகவும் இந்த புகைப்படங்கள்லாம் வெளியாயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இல்லங்க இவங்க 2 பேர் வந்து தேர்தல் வியூகம் வந்து பண்ணிட்டு பேசிட்டு இருக்காங்க. சோ நீ முதலமைச்சரா இருக்கியா, நான் துணை முதலமைச்சரா இருக்கட்டுமா
அரசியல்ல வந்து நான் வரணும்ன்ற ஆசை. அதாவது த்ரிஷாக்கு பார்த்தீங்கன்னா த்ரிஷா விட அவங்க அம்மாவுக்கு தான் ரொம்ப ஆசை, அதாவது நீங்க அரசியலுக்கு வரணும் அரசியல் சொல்லிட்டு. ஸோ வந்து இப்போ விஜய் வந்து கட்சி ஆரம்பிக்கிறதுனால வந்து இப்போ 2 பேர் வந்து பேசிக்கிறாங்க, நீ முதலமைச்சரா இருக்கிறியா இல்ல நான் துணை முதலமைச்சரா இருக்கிறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து டாஸ்க் போட்டுக்கிறதா வந்து வியூகங்கள் வந்து நிறைய பேர் சொல்றாங்க, அரசியல் பெருசா சொல்றாங்க. நியூஸ்ல வந்ததுனால வந்து நம்ம சொல்ல வேண்டிய கடமை வந்துச்சு. த்ரிஷாவை விட அவரது தாய்க்குத்தான் தன் மகளை அரசியல்வாதியாக்க வேண்டும் என்ற கனவு அதிகம் இருந்ததாகவும், இடையில் அதன் விளைவாகவே த்ரிஷாவை காங்கிரஸில் இணைக்க பேச்சுவார்த்தை நடந்ததாகவும் தகவல்கள் கசிந்தன. அதே போல பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா யானைகளை வந்து பரிசளிப்பாங்களாம் கோயிலுக்குலாம். அதே போல இவங்களை என்ன பண்றாங்கன்னா பாத்தீங்கன்னா யானைகள், அதாவது இயந்திர யானைகள் வந்து இப்ப கூட ஒரு விநாயகர் கோயிலுக்கு வந்து கொடுத்திருக்கிறாங்க. அதே போல ஒரு யானையும் வந்து அவங்க வாங்கி இருக்கிறதா வந்து தகவல்கள் வந்துட்டு இருக்குங்க. ஜெயலலிதா எப்படி கோவில்களுக்கு யானைகளை தானமாக வழங்கி வந்தாரோ அதே ரூட்டை எடுத்திருக்கும் த்ரிஷாவும் அருப்புக்கோட்டையில் உள்ள விநாயகர் கோவிலுக்கு கஜா என்ற இயந்திர யானையை தானமாக கொடுத்திருக்கிறார். விலங்குகள் நல ஆர்வலர் என்பதால் இயந்திர யானையை வழங்கி இருப்பதாகவும் கூறப்படுகிறது. எது எப்படியோ யாரு முதலமைச்சராக போறா யாரு துணை முதலமைச்சராக போறான்னு சொல்லிட்டு தெரியல. இது வந்து ஒரு பயங்கரமான, அதாவது எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் வந்து மீண்டும் வந்து கொண்டு வர போறதா வந்து இருக்கிறாங்க. சோ வந்து தாவேக்கானவர் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. இப்ப எப்படி இவங்க 2 பேர் காம்போ, செம காம்போ இல்ல, உங்களுக்கு கில்லி படம் எல்லாம் பாத்திருப்பீங்கல்ல, அப்படி போடே போடே போடி, அதுதான் வந்து கட்சி பார்த்தா மாத்தி 2 பேரும் வந்து டான்ஸ் ஆட போறதா தகவல். இவங்கெல்லாம் வந்து சினிமா நடிகர்களை வந்து பார்த்தா ரொம்ப சந்தோஷம். அவங்க தலைவரும் தலைவியும், இப்போ அவங்க தலைவரும் தலைவியும் பார்த்தீங்கன்னா கட்சி வந்து மேலிடத்துல இருக்க போறாங்க. முதலமைச்சர் விஜய், துணை முதலமைச்சர் த்ரிஷா, இல்ல முதலமைச்சர் த்ரிஷா, துணை முதலமைச்சர் விஜய். சோ எப்படி இருக்கும் பாருங்க, காம்போ பயங்கரமா இருக்கும், வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் இருக்க போது. எது எப்படியோ யாரு சந்தோஷமா இருக்கிறாங்க இல்லையோ தாவேக்கையினர் வந்து குதூகலத்துல இருப்பாங்க.